சங்கீதம் 128:1 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன், அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் கைகளின் பிரயாசத்தை உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் மகிமையும் உண்டாயிருக்கும். உன் மணி வீட்டோரங்களை கனித்திறன் திராட்சை செடி கொடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியத்தில் ஒலிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இன்று மிகப்பெரிய ஜப குறிப்பு என்னவென்று கேட்டால், பிள்ளைகள் சரியில்லை. பிள்ளைகள் சரியாக இருந்தால் புருஷனோ மனைவியோ துணைவர்கள் சரியில்லை. துணைவர்களும் பிள்ளைகளும் நன்றாக இருக்கிற குடும்பத்தில் பார்த்தா வருமானத்துக்குரிய வழிகள் இல்லை, பண நடமாட்டம் இல்லை, பணப்புழக்கம் இல்லை, கையின் பிரயாசம், கடன் பிரச்சனை, அல்லது நமக்கென்றே சில திருடர்கள் வருவாங்க நாம் உழைத்து வைத்திருக்கிறத தட்டி கொண்டு போகிறதுக்கு. பிரியமான தேவனுடைய, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கும். அவர் வழிகளிலே நடக்காத ஜனங்களாக காணப்படுவீங்க. அவர் வழியில் நடக்காத ஜனங்களாக காணப்படுவீங்க. அவருடைய வழி என்னவென்று கேட்டால், அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். ஜீவ மார்க்கத்துக்குள்ளே உங்களுடைய இருதயத்தை திறக்க வேண்டும். இன்று பெரும்பான்மையான பிரச்சனைகள், சபையில் இருக்கிற பிரச்சனைகள் போதகர் வீடுகளிலும் மறைக்கப்படும், ஆனால் வெளியரங்கப்படுத்தி விடுவார் கர்த்தர். ஏன்? ஒரு போதகர் கர்த்தருக்கு பயப்படாமல் வாழ முடியுமா என்று கேட்டால், இன்றைய காலகட்டத்திலே அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. யாரையும் நான் மனதில் வைத்து பேசவில்லை, உங்களுக்கு தெரியும் அப்படி பேசுகிற ஆள் இல்லைன்னு சொல்கிறேன். பாஸ்டர் வீட்டில் இருக்க அதே பிரச்சனை விசுவாசி வீட்டில் இருக்குது, விசுவாசி வீட்டில் இருக்கிற அதே பிரச்சனை பாஸ்டர் வீட்டில் இருக்குது. வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லி முடிக்கக்கூடாது. உங்களில் தேவ பயம் இருந்தால் அவருடைய வழிகளிலே நீங்கள் நடப்பீங்க. உங்களில் தேவ பயம் இருக்கிறதுனால தான் உங்கள் மீது அந்த கிருபை வந்து இறங்கும். சங்கீதம் 103:13 சொல்கிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குவார். என்ன? ஏன் இந்த பிரச்சனை வருகிறது? நீங்கள் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை வசனத்தோடு ஒப்பிட்டு தான் பார்க்க வேண்டும், ஏதோடையும் பார்க்கக்கூடாது. யாருடைய தீர்க்க தரிசனத்தையும் நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொண்டு நம்பியும் விடக்கூடாது. ஆனால் அதற்குரிய கட்டளைக்குரிய வசனங்களும் காணப்படும். ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வந்தால் அந்த வார்த்தை உங்களை சந்தித்து உங்களை அதை குத்தி எல்லாத்தையும் மாற்றி அமைத்து அந்த வார்த்தையை உங்களை ஆசீர்வாதத்துக்கு தகுதிப்படுத்த வேண்டும். அதுவரை அந்த வார்த்தை பூமியில் இருக்கும், கர்த்தரிடத்தில் போகாது என்று வேதம் சொல்லுகிறது. எந்த நோக்கத்தோடு அது புறப்பட்டு வருகிறது, அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்து தான் அது கடந்து செல்லுமா வேதம் சொல்லுகிறது. வெறுமையாக அந்த வார்த்தை திரும்பி போகாது. அந்த அளவிற்கு விசுவாசனுடைய வாழ்க்கை திறந்த கதவுகளை உடையவனாய், இது கதவுகள் திறந்து அந்த வார்த்தைக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து காணப்படுகிறது தான் தீர்க்க தரிசனம் நிறைவேறும். அநேகருடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தமே நிறைவேறுகிறது இல்லை.